எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களோட டி ஜோகாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஆக்டர் ரியோ அண்ட் தி டிவி ப்ரெசென்டர் அண்ட் ஆங்கர் ஆக்ட்ரஸ் ஃபரீனா இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் வந்துட்டு வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் இன்றைக்கி அவங்க இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் பிரான்ச் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ நியூ வசந்தம் பியோர் வெஜிடேரியன். அண்ட் இப்போது நான் வந்து வெஜ் தாண்டி ஒரு மல்டி குவிசைன் கொடுக்கணும், ஸோ நான்வெஜ்குள்ளேயும் வரணும், டிஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட இன்டென்ஷன். ஸோ அதனால அந்த ஃபுட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஹோட்டலுக்கு போனால் பீப்புள் வாங்குறது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதுவும் இட் இஸ் லைக் அ நார்மல் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பர்டிகுலராக ஒரு சைனீஸ் ஃபுட்டுக்கு போகணுன்னா நம்ம சைனீஸ் ஹோட்டலுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் அ மல்டி குவிசைன். நாங்கள் இந்தியன், சவுத் இண்டியன், கான்டினென்டல் அண்ட் வெரி பெக்யூலராக வந்து சைனீஸ், இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துருக்கோன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் அ காம்போஸ் ஆல்சோ இங்கே. ஸோ எஸ்ஆர்எம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வி ஹாவ் பிளான்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெஞ்சராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வுட் லைக் ரியோ அண்ட் ஃபரீனா எங்களுக்கு ஃபுட் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அவங்க ரொம்ப டயட்ல இருந்தவங்களே நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ பிரபலப்படுத்தாவளவா. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபராக பிரியாணி வந்து 1+1 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பிரியாணி இஸ் த ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் அதான் படத்தில் சொன்ன மாதிரி தான், பிரியாணி இஸ் அ எமோஷன். ஸோ அதனால் அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் இன்னும் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இட் வில் கோ அஸ் அ அலகார்ட். ஸோ அலகார்ட் ஆர்டர்ஸ் வந்து ஈவினிங்லேருந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த காதல் வரத்துக்கு வந்து பார்த்தோன்னே யாருனாலும் நமக்கு பிடிச்சிரும்ல, அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால யாருனாலும் பார்த்தாலே ஆமாம், நமக்கு காதல் வரத்துக்கு வந்து இவங்க யார், என்ன குளம், என்ன கோத்திரம், என்ன படிச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். கண்டவுடன் காதல், அது மாதிரி இந்த ஹோட்டல் வந்து எனக்கு கண்டவுடன் பிடிச்சது. ஸோ அதனால இந்த பிளேஸை இமீடியட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நல்லபடியாக போகும் வித் ஆல் your blessings அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். என்னென்ன ஸ்பெஷலாக செய்வீங்க, என்னென்ன டிஸ்கவுண்ட் தருவீங்க, கப்புளுக்கு என்ன டிஸ்கவுண்ட், லவர்ஸ்க்கு என்ன டிஸ்கவுண்ட்? கப்புள் வேற லவர்ஸ் வேற. லவர்னா கொஞ்ச நாள் இருக்குறாங்க, கப்புள்ஸ்னா கொஞ்சம் டிராவல் பண்றாங்க. இல்ல see யாரா இருந்தாலும் இட் இஸ் லைக் அஃபோர்டபுள் பிரைஸ். அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான க்ரௌட் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்றதுனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆஃபர்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் மேபி ஃபேமிலிஸ் யாராவது வந்து பார்ட்டிஸ் ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக we will give a discount for a whole like a 30-15 ஆர்டர் வரும்போது we will give discounts. லாட்டா வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்டர் புக் பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரம் சர்வ் பண்ணுவீங்க? உடனே கொடுப்பீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா எந்த ஹோட்டலாலையும் உடனே கொடுக்க முடியாது. இட் இஸ் a lot because எதனாலனா இதுக்கே வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களாம் திடீர்னு வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து கேன்டீனில் டக்குன்னு ரெடி பண்ணி தர மாட்டாங்க. ஸோ வெளியே தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக வெளியே நேராக இருக்கிறதுனால கேட்குறேன். ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின். பட் லாஜிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். வை அப்படின்னா நம்மளது மீட்லேருந்து எல்லாமே நாங்கள் டீப் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ஃப்ரீசிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 day. ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஏதாவது மீதி நின்னா அடுத்த நாள் இட் வில் பி கெட் கேரி ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் டீப் ஃப்ரீசரில் பொருள் ப்ரொக்யூர் பண்ணி முன்னாடியே வைக்கிற மாதிரி காய்கறிங்க மாதிரி மீட்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். அவங்களுக்கு எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் we will ask them time to do that. அவ்வளோதான், குவாலிட்டியாக கொடுக்கணுன்றது தான் என்னோடய விஷயம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வெஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் எங்ககிட்ட ஃப்ரிட்ஜே கிடையாது அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் டீப் ஃப்ரீசரே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபுட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணவே மாட்டோம். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் குக்கிங்கே ஆரம்பிப்போம். வித்தின் 4 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மீட்டை வந்து நம்ம அட்லீஸ்ட் 1 day ஃப்ரீஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் 1 day இட் இஸ் ஓகேன்றதுனால அதுதான் நாங்கள் பண்ணுறோம்.
பண்ணணும். வெஜிடேரியன் வந்து நீங்கள் திறந்துருக்கீங்க, ஓப்பன் பண்ணிருக்கீங்க, இப்போ நல்லா போகுதுன்றீங்க. இது வந்து நான்வெஜ்ஜே திறக்க ஒரு காரணமான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஏதாவது இங்கே இருக்கா சாப்பிட? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்ன அப்படின்னா ஒரு இன்னொரு வெஜ் ஓப்பன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், டு பி ஃப்ராங்க். பட் இங்கே வந்து நான் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஐ வில் டேக் சர்வே. ஸோ இங்கே நான் போய் சர்வே பண்ணதில் பசங்கக்கிட்ட அதிகமான மெஜாரிட்டி ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டல் இல்லை, நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இல்லை, நல்ல குவாலிட்டியான ஃபுட் இல்லை. இதுதான் பசங்க வந்து எதிர்பார்க்குறது. ஸோ எங்கள் கடையில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போனால் அடுத்த நாள் வந்து அப்பா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்ப்பா எனக்கு பசியே எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் வில் கெட் டைஜஸ்ட், தென் ஒன்லி யூ வில் கம் அகெயின். ஒரு ரெஸ்டாரண்ட்